கைஸ் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5:05 ஆகுது. இப்போ நான் இருக்கிற இடம் இலங்கையில் இருக்கிற சிகிரியா கோட்டை. சிகிரியா கோட்டைன்னா ராவணன் கோட்டைன்னு நம்ம சில பேர் சொல்கிறாங்க. இந்த கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட்டோ சரி, நம்ம இந்தியாவிலேருந்து வர்றவங்களோ இல்லை யூடியூபர்ஸோ சரி பார்த்தீங்கன்னா பகலில் தான் போயிருப்பாங்க. பகலில் தான் போய் மேலே ஏறி மலையை சுற்றி காட்டியிருப்பாங்க. நான் ஏன்டா விடிய காலையிலே வந்திருக்கேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ இப்போ கார்ஸ் நிற்கிது. வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே, டூரிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே சன்ரைஸை பார்க்குறதுக்கு தான் மெயினாக வருவாங்க. காலையில் எந்திரிச்சு இந்த அந்த 5:45 சன்ரைஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் அந்த கோட்டைக்கு மேலே நின்று மொத்த உலகத்தில் இருக்க சன்ரைஸை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதுக்காக தான் டூரிஸ்ட் எல்லாமே வருவாங்க. ஸோ நீங்கள் வந்தால் கூட இங்கே வந்து காலையில் நேரத்தில் சன்ரைஸை பார்க்குறது தான் ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். டக்குன்னு டிக்கெட் எடுப்போம், படிக்கட்டு வழியாக மேலே ஏறி சிகிரியா கோட்டைக்கு மேலே போவோம். இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ட்ரெக்கர் போனி ப்ரோ, நம்ம டிரான்சிட் பைட்ஸு அஜய் ப்ரோ எல்லாமே போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் காலையில் வந்து எப்படி பார்க்கணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுக்குறேன், வாங்க போகலாம். என்ட்ரன்ஸு முழுக்க மரங்களாலே சூழப்பட்டிருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1600 வருஷம் பழமையான ஒரு இடம். அப்போவே சூழலியல் ஒரு பகுதியாக இது இருந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக யானை அது இதுன்னு எல்லாமே பக்கத்தில் சிகிரியாங்கிற ஒரு இடத்துல யானை கூட்டம் அப்படின்னு ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு இடம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கூட தார் ரோடு போடலை, வெறும்னே களிமண் பாதையை தான் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல எல்லாம் ரூட்டு போட்டிருக்கு. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இப்படி போகணும். டிக்கெட் வாங்குறதுக்கா வெயிட்டிங். பவுஞ்சி கஞ்சி மூலிகை கஞ்சி இங்கே காலையிலே கொடுத்துட்ருக்காங்க. பரவாயில்ல. எவ்வளோ ஒன்று? 100 ரூபா. ஓ, எனக்கு இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் டீக்கு ஒன்றுமே குடிக்கலை. ஒரு நல்ல வாய்ப்பு. மூலிகை சாறு கருப்பட்டியானே? ஓ, கருப்பட்டி தர்றாங்க, மூலிகை சாறு தர்றாங்க. இதை குடிச்சிட்டு மலை ஏறினாச்சுன்னா கொஞ்சம் புது தெம்பு கிடைக்கும்ல. வயிற்றில் ஒன்றுமே இல்லை தான். எப்படி சின்ன வயசில் மருந்து அரைச்சி கொடுப்பாங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. நான் இது வரைக்கும் அந்த ஒரு மாதிரி கசப்பு வாடை அடிக்கும். சேம் அப்படி தான். இதை கடிச்சிக்கணும். தெரியுது இது ஒன்றுக்கும் கடிச்சோன்னா கருப்பட்டி காணாது. சூடாக வயிற்றுக்குள்ளே இது போச்சுன்னா தெம்பாக ஏறலாம், மலை ஏறலாம். இந்த சிகிரியா கோட்டையோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அகழி இருக்குது. இந்த கோட்டையே வந்து எதிரிகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக காசியப்பன் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் ஒரு 4ஆம் நூற்றாண்டில் கட்டினது. எல்லாருமே கோட்டைக்கு முன்னாடி அகழி வைப்பாங்களா, அந்த மாதிரி கோட்டைக்கு என்ட்ரன்ஸ் வந்தால் இருக்குது பார்த்தீங்களா. பழைய பாரம்பரிய சின்னம், யுனெஸ்கோ சின்னம்னு ஒன்று அந்த பழைய பாரம்பரியத்தோடு அப்படியே வச்சுருக்காங்க. அது வழியாக போகும்போது இந்த அகழியை தாண்டி தான் எதிரிகள் வந்தாகணும். ஓகே கேஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியனுக்கு 6100 ரூபா, அதாவது இலங்கை பைசாக்கு. இப்போ ஃபாரின்காரங்களாக இருந்தாங்க, இது நம்ம இந்தியாவை தாண்டி வேறு கண்ட்ரியில் உள்ளவங்களாக இருந்தால் 10,000 சம்திங். நம்ம இந்தியனுக்கு மட்டும் 6100 ரூபா. இதுவே அதிகம்தான். சரி, சார்க் அமைப்புகளுக்குள்ளே இருக்க நாடுகளுக்குள்ள மக்களுக்கு மட்டும் 6100. இதே அதிகம்தான். இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால நம்ம தேடி வர்றோம். ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம். இலங்கையிலே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடமா இவங்க பராமரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரெக்டாக என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். அந்த காலத்துடைய கட்டிடக்கலை, அந்த செங்கல் அதெல்லாமே அப்படியே இருக்குது. இதில் இந்த கோட்டையை சுற்றி குளங்கள் இருக்குது. இந்த குளங்கள் என்ன அப்படின்னாச்சு கான்செப்ட்டு, மழை நேரத்தில் இது நிரம்பவே செய்யாதாங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த தண்ணி வந்து அடுத்து ஃப்ளோ ஆகி வெளியே போயிடும். அதேமாதிரி வெயில் காலத்துலேயும் இது வற்றவே வற்றாதான். அப்படி ஒரு அமைப்பில் கட்டியிருக்கிறாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட 400 கட்டப்பட்ட ஒரு அமைப்பு முறை. இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி அப்படியே எவ்வளோ பெரிய குன்று, சிங்கம் மலை, அதைத்தான் சிகிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெருசாக கட்டப்பட்டிருக்கு. அப்பா, பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதுக்கு மேலே ஒரு பெரிய கோட்டை, காசியப்பன் அப்படிங்கிற ஒரு ராஜாவால் கட்டப்பட்ட கோட்டை. ஆனால் இன்றைக்கி ராவணன் மலை அப்படின்னு சொல்லப்படுது. போகும்போதே பார்த்திங்கன்னா 2 பக்கத்துலேயும் அழகிய தோட்டம், நீரூற்றுக்கள்லாம் வச்சுருக்காங்க. உலகத்திலே முறையாக நீரூற்றுக்கள் வச்சு தோட்டங்கள் கட்டப்பட்ட இடமா இது சொல்லப்படுது. கிபி 400 அப்படின்னா 1600 வருஷத்துக்கு முன்னாடியே தோட்டங்கள்லாம் நீரூற்றுகள்லாம் வச்சு கட்டப்பட்ட இடம். இந்த காசியப்பன் அப்படிங்கிற ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு 2வது மனைவிக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறாரு. அப்போ மனைவியோட மகன் தானே முகிலன் அப்படிங்கிறவர் அரசாட்சி பண்ணணுமா.
இவருக்கு காசியப்பனுக்கு அரசாட்சி ஆசை வந்துருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபாதராக போட்டு தள்ளிட்டு இந்த நாட்டுக்கு அந்த இவங்க ஆட்சி செஞ்ச இடத்துக்கு தலைவராக அது அரசராக மாறிட்டார். அப்போ அவருக்கு அச்சுறுத்தல், உயிருக்கு அச்சுறுத்தல் நிறையா இருந்திருக்கு, எதிரிகளோட கூட சரி உள்நாட்டுக்காரங்களோட சரி. அப்போ தனக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும், தன்னுடைய கோட்டையையும் நம்ம இந்த அவங்க அரசாட்சி செய்கிற நாட்டைக்கு தலைநகரமாக இந்த இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நல்லா அழகாக டெவலப் பண்ணி கீழே எல்லாமே கார்டன் வச்சு ஒரு நீரூற்றுலாம் வச்சு, இயற்கையான நீரூற்று கிடையாது, செயற்கையான நீரூற்று. அப்புறம் குளங்கட்டு வெட்டி குளத்துலேயும் தண்ணி என்றைக்குமே குறையக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் அதை ரெடி பண்ணி மேலே அந்த குன்று மேலே இங்கே இப்போ தெரியுது பற்றிலா, இந்த குன்று மேலே கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய கோட்டையை கட்டியிருக்கிறாரு. அந்த கோட்டை கட்டின காலத்திலேயே பல பெண்களை வண்ணமாக வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. அந்த வண்ணங்களை அந்த பெண்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலர் தேவதைகள், அதாவது தேவதை அப்படின்னாலே விண்ணுலகத்தில் உள்ளவங்க தானே, கடவுள்களுடைய பெண்கள் தானே, இப்போது அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த காசியப்பனுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆர்ட் வரைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அங்கே இருக்கிறது 22 வண்ண ஓவியங்கள் தான் இருக்குது. அந்த ஓவியங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன், சரியா? கல்லை மட்டும் கண்டால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கல்லை மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அப்போ உள்ள மக்கள் எவ்வளோ அறிவோடு இங்கே நீரூற்றையும் அகழியையும் கட்டி குளத்தை கட்டி அது வத்தாத குளமாக மாற்றி எவ்வளோ அற்புதமான ஒரு பொறியியல் கட்டுமானம் இல்லை. கேஸ் இவ்வளோ தூரத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள கார்டனை தாண்டி நாங்கள் இப்போ மேலே ஏற போகிறோம். இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏற போகிறோம். முழுக்க முழுக்க வெளிநாட்டுக்காரங்க தான் வந்துட்டுருக்காங்க. உள்நாட்டிலேருந்து நம்ம மட்டும் தான் வரோம். சிங்களத்துக்காரங்க கூட யாரும் வரல. பையன் டயர்டாகிட்டான் போல இருக்குது. எல்லாமே இனிமேல் படிக்கட்டு தான். ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த விடிய போகிற நேரம், இந்த விடியலை கரெக்டாக விடியலை, வெளிச்சம்தான் வந்திருக்கு. சவுண்டை பற்றிலாம் அப்பா யோசிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்திலே பிரம்மாண்ட விஷயமா யோசிச்சிருக்காங்க. நேரடியாக செங்குத்தாக ஏறாமல் இப்படி திரும்பி இப்படி வந்து அதுக்கப்புறம் இப்படி ஏறுற மாதிரிலாம் கொஞ்சம் வளைவாக வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. நேரடியாக செங்குத்தாக ஏறினா ஒரு மாதிரி நமக்கு மூச்சு அடைக்கும். சுற்றி சுற்றி ஏறும்போது ஒரு சூழலில் இது முழுக்க முழுக்க காடாக மரம் பாறைகளாக இருந்த இடம் தான். நீங்கள் காடு இமேஜின் பண்ணி இதெல்லாம் இல்லாமல் ஒரு காடு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த காட்டு மேலே கல்லை அடுக்கி அதை கட்டுமானத்துக்கு உட்படுத்தி அப்படியே ஒரு மலைக்குன்று ஏற்படுத்தியிருக்காங்க. சிகிரியா குன்று. இப்போ நான் ஏறிக்கிட்டு இருக்கிறது சிங்கப்பாதை. ஆக்சுவலி அந்த வழியாக தான் மேலே ஏறணும் போல இருக்குது. பழைய குன்றுக்கு போகக்கூடாத பகுதி. ஆனால் கண்டிப்பாக முடியாதுன்னு இங்கே ஒரு சிங்கப்பாதை போட்டு வச்சுருக்காங்க. இது மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்க, இப்படியே ஒன்று ஒன்றா ஏறுது. கஷ்டம்தான். இதிலே மலை குன்றுகள், குன்றுக்குள்ளே பௌத்த துறவிகள் வெட்டி வச்ச சிலைகள், பௌத்த துறவிகள் வெட்டி வச்ச புத்தரோட சிலைகள்லாம் இருக்குது. அதையும் காட்டுறவங்களுக்கு. சிங்கப்பாதை எங்கே இருக்குப்பா? சிங்கத்தோட கால் இருக்கும். அந்த பாதையிலேருந்து மேலே ஏறணும். அப்படியே காட்டில் ட்ரெக்கிங் போகிற மாதிரி போய், ஆனால் படிக்கட்டு வழியாக வந்து கால்வாசி வந்திருக்கோங்க. மலையை பாருங்கள் எவ்வளோ பெருசு. 10 மாடியில் போய் உட்காந்துருக்காரு போல. 10-20 மாடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் இதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிக்கட்டு போட்டிருக்காங்க. அப்படியே மேலே போவோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சிங்கப்பாதைன்னு சொன்னாங்க. இதை விட மோசமான யானை பாதைன்னு சொல்லியிருக்கலாம். யானை ஏறுற மாதிரி ஏற வேண்டியிருக்கு. நல்ல எக்ஸசைஸ். இது எல்லாம் எதற்காக? மேலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சன்ரைஸ்க்காக. வாங்க வாங்க அப்படியே மேலே போவோம். சூப்பராக தெரியுது இலங்கையே. சரியான பாதைங்க. ஒரு டக்குன்னு உச்சிக்கிறது. இந்த நம்ம சதுரகிரி மலைலாம் ஏறுவோம்ல, அதுக்கு கம்பேர் பண்ணல. அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். படிக்கட்டு உச்சியில் செங்குத்தாக ஏறுறதுலாம் இதே பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவே தெரியுது.
சிங்கம் மலைன்னு ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சிங்கத்தோட கால் இருக்கா, இது வந்து சிங்கம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் சிங்கம் மலை, சிங்கப்பாதை இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த ஏறுறாங்களே, இதில் தான் சிங்கப்பாதை ஏறுது. வாங்க என் கூட டிஜிட்டலாக காலை வச்சு ஏறி வாங்க, மேலே போயிடலாம். இன்னொரு 5-6 ஸ்டெப்பு தான் இருக்குது அப்படின்னு நம்பி மேலே போய் உச்சிக்கு போனால் அங்கே ஒரு அற்புதமான உலகம் இருக்கும் பாருங்கள். பிஸ்கட் கொண்டு வந்தேன். பிஸ்கட் சாப்பிட்லான்னு உட்காந்தா அன்பு தொல்லை. இந்தா உங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா நீங்கள் 2 வருமா? உன் தம்பியா அக்காவா? இந்தா நான் க்ரீமை நான் எடுத்துக்கிறேன். க்ரீம் எனக்கு பிடிக்கும். வெறும் பிஸ்கட் சாப்பிடுந்தா. சரி, அவங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்த ஒரு திருப்தி. பிஸ்கட் சாப்பிட்டாச்சு, தண்ணி கொண்டு வரல. என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தா, இங்கே பாருங்கள், கிஃப்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்திய மக்களின் தண்ணி. இலங்கையில் இந்தியாக்காரங்க நம்ம இந்தியருக்கு குடிக்கிறதுக்காக வச்சதுக்கே பெரிய விஷயம். தண்ணி குடிக்க மட்டும்தான். நன்றி மக்களே, இந்திய மக்களே. வயசானவங்க, பெரியவங்க, நோயாளிகள்லாம் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். இங்கே பாருங்க, அன்னையாவே அடிச்சுட்டு வரைக்கிட்டு வராரு பாருங்க. நோமனண்ணா என்ன சட்டையங்க அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். எவ்வளோ கஷ்டம். பியூட்டிஃபுல் சன்ரைஸுங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஏன்னா மணி 6 ஆகிட்டு. ஒரு 40 நிமிஷம் ஆகிட்டு கிட்டத்தட்ட சன்ரைஸ் ஆகல. இல்லை 20 நிமிஷம் ஆகிட்டு. இங்கே ஏன் அமைதியாக பேசுகிறேன்னா, இந்த இடத்துல அதிகமாக குளவி இருக்குதான். இங்கே சத்தம் போட்டு பேசுனா குளவியெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி நம்மளை கொட்ட வரும் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் போர்டு போட்டிருக்கு. ஸோ நானும் கொஞ்சம் அமைதியாக உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இந்த சன்ரைஸை இன்னுமே மேலே போய் பார்ப்போம். மேலே உச்சியில் போய் பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிநாட்டுக்காரங்க தான். ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஓகே ஐ நோ யா லிட்டில் பிட் ஹை. மை மவுத் இஸ். குலவியை பார்த்து கிளவி பயப்படுதுப்பா, இன்னத்தை சொல்ல. ஓகே, பயமுறுத்திட்டே இருக்காங்க. நம்ம பேசாமல் போவோம். இந்த கிளவி தான் பயப்படுது. ஓகே, பயங்கர ஸ்ட்ரகிள் தான், ஆனாலும் ஏறலாம். கொஞ்சம் நின்று ஏறினீங்கன்னா ஏறிடலாம். சரியா? இந்த வியூவை பார்க்குறதுக்கு தானேங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். அட்டகாசமாக இருக்கே, அட்டகாசமாக இருக்கே. இயற்கை 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 நேச்சர். இந்த காடு 100% யானை காடுங்க. இப்போ கூட ஒரு வெடி போட்டாங்க யானை விரட்டுறதுக்கு. எல்லா இடமும் யானை. நேற்று எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் யானை வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா நைட்டு தூங்கும்போதே யானை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ரூமுக்கு பக்கத்துலலாம் வரும்ன்ட்டு நான் நம்பலை. ஆனால் காலையில் வந்து வெடி போட்டிருக்காங்க. ஒரு 2-2:30 மணிக்கு 2 வெடி பக்கத்தில் போட்டிருக்காங்க யானை விரட்டுறதுக்கு. ஆச்சரியம் தானே. ஒரு நகரம், ஒரு கிராமம், ஆனால் வந்து அதிலே ஃபுல்லாக யானை வளர்கிற ஒரு இதுவாக இருக்குது. நிலப்பரப்பு அப்படிப்பட்ட வளர்த்தியாக இருக்குல்ல. 1600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலையில் ஏறுறதுக்கு கொஞ்சமாக படிக்கட்டு போட்டாலும் பல இடங்களில் மலை ஏறுறதுக்கு உண்டான படியை பாருங்கள். இதில் தான் ஏறியிருக்காங்க. இந்த படி வழியாக தான் ஏறி அப்புறம் இதை பிடிச்சி பாறையை பிடிச்சி போயிருக்காங்க. ஆனால் இப்போ பாதை நமக்கு மக்கள் போட்டு அரசாங்கம் போட்டு கொடுத்துருக்கு. அழகா பியூட்டிஃபுல் சன்ரைஸுங்க. எங்கெங்கேயோ பார்த்துருக்கேன். கடலில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முழுக்க கடல். கொழுக்குமலை சன்ரைஸை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் பார்க்க முடியல. இலங்கையில் இருக்கிற ஒரு மலை பிரதேசத்தில் சுற்றி மலை தான். அந்த மலையில் உள்ள சன்ரைஸ். ஆனால் முழுசாக ரவுண்டாக தெரிஞ்சதுன்னா அழகாக இருந்திருக்கும். மேகங்கள் பாதி மறைச்சிருச்சு. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஃபாரினர்ஸ் பாருங்கள். நல்ல விடியறதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. இவருங்க கம்ப்ளீட்டாக ஃபாரினர்ஸ் தான்.
இது வந்து கண்ணு காலையில் பார்க்குறதுக்கு தான் மிக சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குது இந்த இடம். அழகாகவும் இருக்குது. தேங்க்யூ. வெயில் வந்து இந்த நேரத்தில் அவ்வளோ அதிகமாக இருக்காது, நல்லா ஜில்லுன்னு காற்று. இதை பார்த்துக்கிட்டே மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதாவது கஷ்டமான மலை கொஞ்சம் இந்த ஜில் காற்றுனால கொஞ்சம் ஈஸியாகுது. மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு 1600 வருட பழமையான கோட்டை. ஏன் இந்த இடத்துக்கு வரணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு விடிய காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சு 4:30 மணிக்கு வண்டியில் கிளம்பி 5 மணிக்கு இங்கே வந்து டிக்கெட் எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு 20 மாடி ஹைட் இருக்கக்கூடிய இந்த மலையில் ஏன் படிக்கட்டில் கஷ்டப்பட்டு ஏறணும்? இதுக்கு தான். இலங்கையில் இருக்கிற சிங்கம் மலை, சிகிரியா மலை. இது ராவணங்கோட்டைன்னு சொல்கிறாங்க. ராவணங்கோட்டைன்னு ஏன் சொல்கிறாங்கன்ட்டு கேட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அவர் வந்து கருட வாகனம் வச்சுருக்கார் இல்லையா, பறப்பரில் நார்மலாகவே ராவணனுக்கு பறக்கிற பழக்கம் உண்டு. அதனால் இந்த உயரத்துலேருந்து பறந்தால் அவருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையாக போயா தெரில. இதில் சுற்றுப்புறத்தில் இருக்கிற சின்ன சின்ன குன்றுகள்லையும் டூரிஸ்ட்டு போய் நிற்கிறாங்க இந்த மலையை பார்க்குறதுக்கு. சிங்கம் மலையை நாங்கள் சிங்கம் மலை மேலே இருந்து பார்க்குறோம். தள்ளி இருக்கிறவங்க அந்த மலையிலேருந்து இந்த சிங்கம் மலையை பார்க்குறாங்க. ரொம்ப உயரத்தில் இருக்குது. சுற்றி ஒரு இயற்கை தான் இருக்குது. இயற்கைன்னா நம்ம மனிதன் ஏற்படுத்தப்பட்டதில் காடு, வனம், ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதில் யானை இருக்குது. இங்கே வந்து நிறைய நீரூற்றுகள் இருக்குது, நிறைய குளங்கள் இருக்குது. மலை மேலே சொல்கிறேன். இதெல்லாமே வந்து மழை காலத்தில் தண்ணி நிரம்பி கிடக்கும். அதுவும் ரொம்ப நிரம்பி வழியாக தான், அந்தளவுக்கு தண்ணி கரெக்டாக ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கோடை காலத்துலேயுமே தண்ணி வந்து வத்தாமல் போய்கிட்டு இருக்குமா. பெரிய கட்டுமானம் இருந்திருக்கு. இது கிழக்கு வாசல், கோபுர கிழக்கு வாசல்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. அதேமாதிரி ஒவ்வொரு வாசல் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு புறத்தில் ஒரு பெரிய மாளிகை இருந்திருக்குது. காசியப்பன் அப்படிங்கிற ராஜா இதை கட்டியிருக்கிறாரு. அவர் வந்து எதிரிகள்கிட்ட இருந்து தற்காத்து கொள்றதுக்காக இந்த பெரிய மலையில் உச்சியில் வந்துருந்துருக்காரு. அவர் இருக்கும்போதே இந்த புத்தர்களுக்கு சில சலுகைகளும் வழங்கியிருக்காரு. இந்த மலையை சுற்றி அவங்க குகைகள் ஏற்படுத்தி அந்த குகைகளில் அவங்க வாழ்ந்துருக்காங்க. புத்தர்கள்னாலே குகைகளில் இருப்பாங்க இல்லையா, அதுலேயுமே ஒரு புத்தர் சிலை அது எல்லாமே இருக்குது. புத்த வழிபாடு இருக்குது. அவங்க மறைஞ்சு வாழ்கிறதுக்கு உண்டான குகைகள் இருக்குது. அது கட்டுமானங்கள் இருக்குது. பெரிய தோட்டம் இருக்குது. இப்படி ஒரு அருமையான பாரம்பரிய மிக்க ஒரு சின்ன சிகிரியா மலை. இந்த மலைக்கு கண்டிப்பாக வாங்க, இலங்கைக்கு வந்திருந்தா. நம்ம இந்த ராவணன் மலையிலேருந்து அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது. இது வந்து பித்ரு கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலேயும் சில பேர் இந்த மலைக்கு ஏற முடியாதவங்களாம் ஒரு நார்மல் பாதை, இந்த போது பார்த்திங்களா, இந்த இதில் தெரியும் உங்களுக்கு, இந்த பாதை வழியாக ட்ரெக்கிங் மாதிரி போய் இந்த மலையில் சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் இந்த ராவணன் மலை அதாவது சிகிரியாவை பார்க்குறதுக்கும் போவாங்களாம். அந்த மலையில் நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே நிற்கிறாங்க பற்றிலாம் ஆளுங்க இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு அங்கேருந்து வராங்க. மேலே போயிடுச்சு சன்னு. ஒரு அருமையான இடங்க. சுற்றி பாருங்கள், ஒரு ஹைட்டில் இருக்கும். இப்போ ஏறி வந்தது எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்டகாசமான கட்டுமானம். இப்போ தர இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே எல்லாமே கட்டுமானமாக இருக்குது. மேலே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே உள்ள மேலே உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே, சிகிரியா மலை மேலே வர்ற தண்ணி கீழே அந்த குளத்துக்கு போகிறதுக்கு டெக்னாலஜி இருக்காங்க. அந்த காலத்தில் டெக்னாலஜி உருவாக்கி வச்சுருக்காங்க. அது எப்படி என்ன ஏதுன்ற ஒரு இது தெரியல. பட் அங்கே மழை பெய்யும் போது அங்கே தண்ணி வேகமாக நிரம்புமா. அங்கே உள்ள தண்ணி இல்லாமையே இங்கே இந்த வழியாக போய் தண்ணி நிரம்பும். அதுக்குண்டான இப்போ ஓட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இது மேற்கு வாசல்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு படிக்கட்டு இருக்கு பாருங்க. கைஸ், அப்படியே ஏறி வந்த பாதை பாருங்க. எங்கேருந்து ஏறி வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 1.5 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள இது. நம்மளுடைய இந்த குன்று அப்படியே நிழலாக தெரியுது. இந்த பக்கம் சன்ரைஸுக்கானதுனால சிகிரியா மலை குன்று அப்படியே நிழல் மாதிரி கீழே படுது ஃபுல்லாகவே. மேலே பார்த்ததுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்தீங்கன்னா கிழக்கு வாசல் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே
அந்த மலை ஃபுல்லாகவே கட்டி வச்சுருக்காங்க. இந்த மலை வந்து ஒரு குன்று தானே, இந்த குன்றோட ஏரியா ஃபுல்லாகவே கோட்டை கட்டி வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இதில் பாருங்கள் தண்ணிக்கு வந்து அங்கங்கே குளம் கட்டி வச்சுருக்காங்க. இதுவும் தண்ணிக்கு சேர்ந்து நிற்கிற குளம் தான். இப்போ முழுக்கவே ஒவ்வொரு அறைகளாக இருந்திருக்கு, எல்லாமே கூரை எல்லாமே விழுந்திருக்கு காலப்போக்கில். அதோட எச்சங்கள் மட்டும் தான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு படிக்கட்டு வழியாக போய் இது ஒரு அறையாக இருந்திருக்கு, இல்லை கோயிலாக இருந்திருக்கலாம், எதுவாக இருந்தால் கூட இருந்திருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு படிக்கட்டாக இருக்குது. கட்டுமானம் எல்லாமே கட்டுமானத்தோட மிச்சங்கள் மட்டும்தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறை மாதிரி வச்சு ஸ்டெப்பாக வச்சு ஒவ்வொரு எண்ணமாக இறங்குது. அது எல்லாமே அந்த காலத்தில் இருந்த அறைகள் தான். சிகிரியா தோட்டங்கள், இந்த இப்படி தெரிஞ்சு பற்றிலாம் இந்த இடத்துல கார்டன் தெரியுது இல்லையா, இதை பற்றின விவரம் போட்டிருக்காங்க. சிகிரியா தோட்டங்கள் இன்றும் நிலைத்துள்ள ஆசியாவின் ஆக பழமையான வரலாற்று புகழ்மிக்க தோட்டங்களில் ஒன்று. கற்பாறையின் அடிவாரத்தில் மாட வரிசை தோட்டங்களும் கண்ணாடி சுவருக்கு இட்டு செல்லும் இரு புகழ்பெற்ற படிக்கட்டுகளும் அமைந்துள்ளன. மாட வரிசை தோட்டங்களுக்கு கீழே அவற்றுடன் 2.5 கலப்பளவாக தொங்கற்பாறை தோட்டங்கள் உள்ளன. இவற்றை நீங்கள் உங்களுக்கு நேராக கீழே உள்ள முன்புறத்தில் காண்கிறீர்கள். இங்கிருந்து தூரமாக பறந்து காணப்படுபவை நீர்த்தோட்டங்களின் 3 தெளிவான கூறுகளாகும். நெடுந்தொலைவில் உட்புற காப்பரனின் ஒரு பாகத்தையும் இடது முனைக்கோடியில் உட்புற அகழியின் ஒரு பகுதியையும் நீங்கள் காணலாம். கார்டன்ஸு ப்ளஸ் அந்த அரண் காப்பரன் அப்படின்னா கோட்டைச்சவரு, இது எல்லாமே இந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. இது வழியாக தான் வந்து நம்ம கோட்டைக்கு மேலே ஏறணும், சைடு வழியாக. இப்போ அரசாங்கம் போட்டிருக்க சைடு இது. மற்றபடி இவங்க எந்த வழியாக மேலே வந்தாங்க, எப்படி அதை செயல்படுத்தினாங்க, இந்த கோட்டையை கட்டினாங்க அப்படிங்கிற எந்த ஒரு தடையுமே இவங்ககிட்ட இல்லை. அதுதான் உண்மை. இன்னுமே வந்து உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெரிய கோட்டை வந்து கோட்டையோட எண்டு தான் வெளியே தெரியுது, இந்த பாறைக்குள்ளே வந்து கோட்டை இருக்குது, அதுக்கு எங்கேயுமே பாதையில். முன்னாடி காலத்தில் வந்து இப்போ நம்ம ஏறி வந்துட்டோம், அவங்களுக்கு ஏறி போகிறதுக்கு எந்த பாதையுமே கிடையாது. அப்போது எந்த வழியாக போயிருப்பாங்க, எங்கே இருக்குது, உள்ளே அங்கங்கே ஓட்டை குகைகள்லாம் இருக்குது. ஸோ உள்பக்கம் ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னு தான் உள்ளூர் மக்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த பகுதி மக்கள் எல்லாமே. ஆனால் கோட்டையோட வெளியில் வந்து செங்கக்கட்டு தான் இருக்குது. உள்ள பாறைக்குள்ளே ஒரு வேளை இருக்கலாம், பின்னாடி வந்த ஜனம் வந்து அந்த பாறையை மூடி இருக்கலாம். ஏன்னா நம்ம அஜந்தா எல்லோரா குகையே பார்த்திங்கன்னா ஒரு கைவிடப்பட்டு இடையில மூடி கிடந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்காரர் தான் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி ஒருவேளை பிற்காலத்தில் வந்தவங்க அந்த கோட்டையை வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கைஸ், அட்டகாசமான இந்த மலை மேலே எவ்வளோ பெரிய ஒரு பாண்டு, குளம், நீர் தேக்கம், இது நம்ம ஊர் மலைகளே உண்டு. ஆனால் இதை வந்து இவங்க முறைப்படுத்தி ஒரு சதுரப்படுத்தி இதை வச்சுருக்காங்க. பட் இந்த இதில் உள்ள தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிரம்புனா கீழே போகிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த தூரத்துக்கு இது நம்ப முடியும்னு தெரியல, ஆனால் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு ரூமராக இருந்தால் அது இன்ன வரைக்கும் பரவாது பற்றிலாம். சூப்பரான ஒரு பகுதி. இப்போ வெளிச்சம் வர 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 கலரும் நல்லா ஆகிட்டே இருக்குது. இன்னும் இது எண்டு வரைக்கும் இது கோட்டை வந்து கோட்டையோட எண்டு அது வரைக்கும் இருக்குது. அதுலேருந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியே போகிற மாதிரி தான் பிளானு. இதோட கடைசி மிச்சம் தெற்கு வாசலோடைய கடைசி எண்டு நிற்கிறோம். எண்டுக்கு கீழே வாவாக்குளம், இது பேர் வாவாக்குளம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுக்க கோட்டை இருக்குது. ராவணன் தோட்டம் கோட்டை அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, சிகிரியா கோட்டை. ஆனால் இங்கே லோக்கல் மக்கள் வந்து சிகிரியா, இந்த ஊர் பேரே சிகிரியா தான். ஸோ சிகிரியா கோட்டை அப்படின்னு தான் சொல்கிறாங்க, சிங்கக்கோட்டை. இருக்கிற ஒரே ஒரு கலைப்படைப்பு நமக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா இந்த இருக்கை தான். பெட்டாக கூட யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதிலேருந்து அப்படியே சன்ரைஸ் பார்க்குறதோ சன்செட் பார்க்குறதோ பார்க்கலாம் போல இருக்குது. இது மட்டும் தான், மற்றது எல்லாமே செங்கக்கட்டுகளாக தான் இருக்குது. இந்த ஒன்று மட்டும் தான் கலைப்படைப்பாக தெரியுது. இப்போ இப்படியே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி சுவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பட் ஆனால் உங்கள் வீடியோ எடுக்க முடியாதான். இது வந்து பாறையோட இந்த பகுதியில் இருக்குது. அதுக்கும் ஒரு பாதை போட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, முன்னாடி காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு தெரில, இப்போ நல்லா பாதை போட்டு கோட்டை சுவர்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பளிங்கை போன்ற பளபளக்கப்பட்ட மேற்புரை கொண்டதாக இந்த படியால் இது பளிங்கை சுவர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இவ்வளோ ஹைட்டான இடத்துல பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இதில் ஏறி இப்படி இறங்கணும். இது வெள்ளைக்காரன் காலத்தில் போட்ட படி. இப்படி ஒரு படியில் மேலே போய்
உள்ள ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. 4ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட ஓவியங்கள் பார்க்கலாம். இங்கே மேலே ஏறுறதுக்கு அந்த படி, கீழே இறங்குறதுக்கு இந்த படி. பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாருமே நாங்கள் யாருமே வந்து இல்லை என்னால் முடியல வரல போகலன்னா இல்லை, எல்லாமே வந்துட்டோம். அதேமாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிகிரியா மலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சிகிரியா ஊருக்குள்ளே இன்னும் 2-3 எக்ஸ்ப்ளோர் விஷயங்கள்லாம் இருக்குது. அது நான் இது வரைக்கும் இலங்கையில் பார்க்காத ஒரு விஷயம். நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம இலங்கையில் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சிறப்பான மாட்டு வண்டி பயணம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா?